சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இளைஞன் செய்த செயல் இணையதளத்தில் வைரலாகும் காணொளி. நடந்தது இதுதான். சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தின் முக்கிய மரம் தீயில் எரிந்து நாசம். பல லட்சம் யாத்திரிகர்களின் நேர்த்திக் கடன்கள் சாம்பல். கடும் சோகத்தில் அந்தோனியார் பக்தர்கள். இலங்கையில் பதிவாகிய வினோத விபத்து. மின் கம்பத்துக்குள் புகுந்த மோட்டார் வண்டி. பயணித்தவருக்கு நேர்ந்த நிலை. பிபிலையில் கஞ்சா தோட்ட முற்றுகை. பிடுங்கி எறிந்து அழித்த அதிகாரிகள். உரிமையாளர் அதிரடியாக கைது. மின்சாரம் தாக்கி 23 வயதுடைய இளைஞன் உயிரிழப்பு. கிளிநொச்சியில் இன்று நேர்ந்த பரிதாபம். என்ன நடந்தது தெரியுமா? யாழ்ப்பாணத்துக்குள் நள்ளிரவில் புகுந்த புலி. கடும் பீதியில் வாழ்ந்த மக்கள். இறுதியில் மடக்கி பிடிக்கப்பட்ட பரிதாபம். ஆரம்பமானது வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணிகள். அலங்கரிக்கப்பட்ட வாகன இலக்கங்களை பயன்படுத்தியோருக்கு வந்த நிலை. பௌர்ணமியில் பாத யாத்திரை சென்று திரும்பிய தொழிலதிபருக்கு வீட்டிற்குள் காத்திருந்த ஷாக். கட்டுக்கட்டாக மீட்கப்பட்ட பணம். செம்மணி அகழ்வில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய என்புகளின் குவியல். 318 உயர்ந்த மனித எலும்புக்கூடுகள். இலங்கையில் குற்ற செயல் ஒன்றிற்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவர் போலீஸ் அதிகாரி ஒருவரை மிகவும் தரம் குறைவாக வார்த்தைகளால் திட்டும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குறித்த காணொளியில் சிறைக்குள் இருக்கும் கைதி போலீஸ் அதிகாரியுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பல அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்துவது பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் எந்த சிறைச்சாலையில் எப்பொழுது நடைபெற்றது என்பது குறித்தோ அல்லது இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்களா என்பது குறித்தோ இதுவரையில் உத்தியோகபூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. வரலாற்று சிறப்புமிக்க பாம்பு வழிகாட்டி புனித அந்தோனியார் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அடியவர்களின் நேர்த்திக்கடன் மரம் திடீரென்று தீப்பற்றி எறிந்து முற்றிலும் அழிவடைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற கோரியும் கண்ணீருடனும் கட்டிய நேர்த்தி துணிகள், முடிச்சுக்கள் மற்றும் வேண்டுதல் கடிதங்கள் இந்த மரத்தில் தொங்கவிடப்பட்ட நிலையில் இந்த கோர விபத்து இடம்பெற்றது. இந்த மரம் எவ்வாறு தீப்பற்றி எரிந்தது என்பதற்கான காரணங்கள் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளம் மதவாக்குளம் கம்மன் தலுவை பகுதியில் இன்றைய தினம் ஒரு வினோதமான வீதி விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி அருகில் இருந்த மின்சார கம்பத்தின் நடுப்பகுதியில் மோதி அதற்குள் அப்படியே சொருகிய நிலையில் சிக்கிக் கொண்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு விபத்திற்குரிய காரணம் மற்றும் சேத விவரங்கள் என்பன தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிபிலை பகுதியில் உள்ள வீட்டுத் தோட்டம் ஒன்றில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்டு வந்த கஞ்சா செடிகளை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டுள்ளனர். பிபிலை பிரதேசத்தின் ஆரம்ப கர்த்தாவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி நாதன் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கடைச்சல் தொழிலகத்தில் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. இன்று காலை தொழில் புரிந்து கொண்டிருந்த நிலையில் இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கிளிநொச்சி நகரைச் சேர்ந்த 23 வயதான சிவகுருநாதன் சாரங்கன் என்ற இளைஞனே இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்தார். உயிரிழந்த இளைஞரின் சடலம் தர்மபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுளாவில் மேற்கு பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புக்குள் புகுந்த சருகு புலி ஒன்று பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு வனஜீவராசிகள் திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அழிவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதுடன் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த சருகு புலி அண்மை காலமாக குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளை வேட்டையாடி வந்ததாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு கிராம மக்கள் மற்றும் சாவகச்சேரி போலீசார் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறித்த சருகு புலி பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சியில் இருந்து மயக்க மருந்து மற்றும் கொண்டு செல்லும் கூடு போன்ற உபகரணங்களின்றி வந்தவர்கள் நாளை வருவதாக கூறி செல்ல முற்பட்ட வேளை ஊரவர்கள் குழப்பமடைந்ததை அடுத்து மற்றொரு வனஜீவராசிகள் திணைக்கள வாகனத்தை வரவழைத்து பாதுகாப்புடன்
கொண்டு சென்றுள்ளனர். சருகு புலி பாதுகாப்பாக மீட்கப்பட்டமை காரணமாக அந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளதோடு வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த ஓராண்டிற்கு மேலாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட வாகன இலக்கத்தகடுகள் அச்சிடும் பணிகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசீன தலைமையில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. வெரஹரவில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பரிசோதனை மற்றும் பயிற்சி மைய வளாகத்தில் இந்த அச்சிடும் பணிகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 22 வருடங்களாக வாகன இலக்க தகடுகளை அச்சிட்டு வந்த தனியார் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ ஒப்பந்த காலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான முறையான டெண்டர் நடைமுறைகளை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்த்தல் அபிவிருத்தி அமைச்சு மேற்கொண்டிருந்தது. அதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுத் ஏசியன் டெக்னாலஜி நிறுவனமும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமும் இணைந்து தற்பொழுது இந்த அச்சிடும் பணிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளன. மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள், கார், வேன் மற்றும் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வகை வாகன பிரிவுகளுக்கும் நிறுத்தப்பட்டிருந்த இலக்கத்தகடுகளை அச்சிடும் பணிகள் இன்று முதல் முழுவீச்சில் நடைபெறவுள்ளன. கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக நிலவிய இழுபறியால் சுமார் 4 லட்சம் வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகள் தேங்கி கிடக்கின்றன. புதிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் அச்சிடும் இயந்திரங்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரிக்கப்பட்டு இந்த நிலுவைகள் அனைத்தும் விரைவில் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகொட உடையபத்தை பகுதியில் உள்ள தொழிலதிபர் ஒருவரின் வீட்டிலிருந்து 80 லட்சத்துக்கும் அதிகம் ரூபாயை திருடிய அவரின் பணியாளர் ஒருவர் 50 லட்சத்துக்கும் அதிகமான பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வெசாக் பௌர்ணமி விடுமுறையின் பொழுது சம்பந்தப்பட்டு அந்த தொழிலதிபர் தன்னுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் விடுமுறை அளித்துள்ளதோடு தானும் தனது குடும்பத்துடன் கதிர்காம கோயிலுக்கு செல்ல ஏற்பாடு செய்திருந்தார். வெசாக் பௌர்ணமி தினத்தின் 2 நாள் விடுமுறை நாட்கள் என்பதாலும் பௌர்ணமிக்கு மறுநாள் புறப்படவிருந்த ஒரு கொள்கலன் பொருட்களுக்கு பணம் செலுத்த வேண்டியிருந்ததாலும் பௌர்ணமிக்கு 2 நாட்களுக்கு முன்னர் வசூலிக்கப்பட்ட பணத்தை வீட்டில் ஒரு அறையில் பாதுகாப்பாக வைத்து பூட்டிய பின் புனித யாத்திரைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் தொழிலதிபரின் ஊழியர்களும் விடுமுறைக்காக சென்றதோடு சந்தேகத்துக்குரிய அந்த ஊழியரும் தனது கிராமத்துக்கு செல்வதாக கூறி அங்கிருந்து புறப்பட்டுள்ளார். தொழிலதிபரும் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் குறித்த சந்தேக நபர் வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த பணத்தை திருடிச் சென்றுள்ளார். குறித்த சம்பவங்கள் அனைத்தும் வீட்டில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பின்னர் சம்பந்தப்பட்ட வீட்டின் பாதுகாப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது குறித்த சம்பவம் தொடர்பிலும் சந்தேக நபர் தொடர்பிலும் தெரிய வந்துள்ளது. இதன் பொழுது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 50 லட்சத்துக்கும் அதிகம் பணத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேகொட போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பிலான 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது நேற்று ஒரே நாளில் மேலும் 16 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 318 அதிகரித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசேட நிபுணர்களின் முன்னிலையில் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. நேற்றைய அகழ்வாராய்ச்சியின் பொழுது புதிதாக 16 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளின் 4 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய செம்மணி மனித புதைகுழியின் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 1 மற்றும் 2 ஆகிய 2 பிரிவுகளிலிருந்து மொத்தமாக இதுவரை 318 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் 302 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரையில் முழுமையாக மீட்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இளைஞன் செய்த செயல் இணையதளத்தில் வைரலாகும் காணொளி. நடந்தது இதுதான். சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தின் முக்கிய மரம் தீயில் எரிந்து நாசம். பல லட்சம் யாத்திரிகர்களின் நேர்த்திக் கடன்கள் சாம்பல். கடும் சோகத்தில் அந்தோனியார் பக்தர்கள். இலங்கையில் பதிவாகிய வினோத விபத்து. மின் கம்பத்துக்குள் புகுந்த மோட்டார் வண்டி பயணித்தவருக்கு நேர்ந்த நிலை. பிபிலையில் கஞ்சா தோட்டம் முற்றுகை. பிடுங்கி எறிந்து அழித்த அதிகாரிகள். உரிமையாளர் அதிரடியாக கைது. மின்சாரம் தாக்கி 23 வயதுடைய இளைஞன் உயிரிழப்பு. கிளிநொச்சியில் இன்று நேர்ந்த பரிதாபம். என்ன நடந்தது தெரியுமா? யாழ்ப்பாணத்துக்குள் நள்ளிரவில் புகுந்த புலி. கடும் பீதியில் வாழ்ந்த மக்கள். இறுதியில் மடக்கி பிடிக்கப்பட்ட பரிதாபம். ஆரம்பமானது வாகன இலக்கத்தகடுகள் அச்சிடும் பணிகள். அலங்கரிக்கப்பட்ட வாகன இலக்கங்களை பயன்படுத்தியோருக்கு வந்த நிலை. பௌர்ணமியில் பாத யாத்திரை சென்று திரும்பிய தொழிலதிபருக்கு வீட்டிற்குள் காத்திருந்த ஷாக். கட்டுக்கட்டாக மீட்கப்பட்ட பணம்.
செம்மணி அகழ்வில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய என்புகளின் குவியல் 318 உயர்ந்த மனித எலும்புக்கூடுகள்.